இந்தியாவில் நட்ஸ் சேல்ஸ் ரொம்ப அதிகரிக்குது, பல மடங்கு அதிகரிக்கும். 45% ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. 100% அதிகரிக்கும் தீபாவளிக்கு ஒண்டி. ஓகே, அதாவது ப்ரொஃபஸர் வைத்தியநாதன் அடிக்கடி சொல்லுவார், தீபாவளி வளமான தீபாவளியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என் வீட்டுக்கு வர வேலைக்காரி, என் வீட்டுக்கு வர பூக்காரி, இவங்களுடைய கையை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே சார், இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டிபின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிபி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிபின்னா என்ன சார்? ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் பேசச்ச கூட இந்த குவிக் காமர்ஸ், காமர்ஸ்னாலெல்லாம் பாதிக்கப்பட்டு கீழ் நோக்கி போயின்னு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு மோடி அரசாங்கம் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுடைய புரட்சியில் காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் குவிக் காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் 15% சர்வீஸ் சார்ஜ் விதிச்சாங்க. ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கூடாது. எனது நண்பர் ராகுல் காந்தி அது போன்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருக்கூடாது. அவரும் அவர் கட்சி சொல்லியிருக்கவே கூடாது. இது உங்கள் தாய்நாடு. நம்ம தாய்நாடை டெட் எக்கானமின்னு சொல்கிற ஸ்டேஜில் என்றைக்குமே இல்லை. Everybody knows that the Indian economy is a dead economy. Everybody knows that the Indian economy is a dead economy. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த தீபாவளி கோவிடுக்கு பிறகு இந்தியாவில் வணிகம் செய்யும் அனைவருக்கும், எல்லா தொழிலும் சொல்கிறேன், ஒரு தொழிலில் எல்லா தொழில்களுக்கும் ஒரு செழிப்பான தீபாவளியாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக நம்மளுடைய சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு 20 to 25% ஹைக் இன் தேர் பிஸ்னஸ். வால்யூம் பேஸ் 25% எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கணும், பொல்யூஷன் சொல்லி ஒரு கேம்பெயின். நம்ம முதலமைச்சர் நமக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். தீபாவளியை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று நிறைய கோர்ட் வேறு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் மக்களின் நம்பிக்கை இன்று அந்த தொழிலை மீண்டும் ஒரு சரியான சீர்பாதைக்கு கொண்டு வந்திருக்கே சொல்லலாம். இது தவிர இன்னொரு சந்தோஷமான செய்தி, CAIT, தட் இஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறையா ரிப்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பைன்டு சேல்ஸ் ஆஃப் குட் அண்ட் சர்வீசஸ், கம்பைன்டு சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிட்டத்தட்ட 6 ட்ரில்லியன் வேல்யூ இந்த தீபாவளி ஒட்டி நடந்த பிஸ்னஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த தீபாவளியில் நடந்திருக்கு. இந்த தீபாவளி ஒரு செழிப்பான முன்னாடி சொன்ன மாதிரி செழிப்பான தீபாவளியாக இருந்திருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பற்றி இன்டீட்டெயில்டாக நம்ம பேசுறதுக்கு நம்மளோட இந்த சிறப்பு விருந்தினர் FMCG அசோசியேஷன் தலைவர் திரு கணேஷ் ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பட் he is not only FMCG அசோசியேஷன் லீடர், he is also பாரத் வைஸ் பிரசிடென்ட் ஃபார் திஸ் CAIT அசோசியேஷன். அதாவது பாரத் நேஷனலுக்கு பதிலாக பாரத்ன்ற வேர்டை யூஸ் பண்ண, நம்ம எல்லா இடத்துலையும் பாரத் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி CAIT அசோசியேஷன். CAIT அசோசியேஷன்னா என்ன? இது உண்மையான ரிப்போர்ட்டா இல்லை ஒரு ப்ளோட்டட் ரிப்போர்ட்டா? இந்த மாதிரி பல கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமானிய டிவி மற்றும் FMCG டிவி நேயர்களே. சார், நீங்கள் இப்போது யுவர் ஒன் டபுள் ஷூஸ். இன்னைக்கு FMCG அசோசியேஷனோட தலைவர், இந்த CAITயில் யுவர் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் நேஷனல் லெவலில். இந்த CAIT ரிப்போர்ட் பற்றி பேச போகிறோம், சிவகாசி சேல்ஸ் பற்றி பேச போகிறோம், மோடி மேஜிக் என்ன, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம் இந்த இடத்துல. ஆனால் இந்த CAITனா என்னன்னு மக்களுக்கு தெரியணும்ல, கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் என்னன்னு தெரியணும்ல. கண்டிப்பாக. ஸோ இந்த CAITனா என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக எல்லா மக்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. CAITங்கிறதுடைய ஃபுல்
இது என்ன அப்படின்னாக்கா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ், அதான் அதோட ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரேடர்ஸுங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, ட்ரேடர்ஸ்கோசரம் வேலை பார்க்கக்கூடிய தேசிய அளவில் உச்சக்கட்ட அமைப்பு. இது கவர்மெண்ட்டோட டைப் பண்ண அமைப்பா இல்லை ஒரு ப்ரைவேட் பாடியா? Am I here to say, oh, this much of sales has happened, you're saying, I'm saying, all of us are saying. But traders' body, the Confederation of All India Traders, CAIT, as they called, has said retail sales hit an all-time high of 6.05 lakh crores this year. Festive season. This is about a 25% increase over the last year's Diwali sales, which was around 4.25 lakh crores. Of the total, about 5.40 lakh crores was spent on goods and 65,000 crores on services, making it the biggest Deepavali business in India's trading history. Equally importantly, this Swadeshi Deepavali saw an overwhelming preference for made in India products. Roughly 87% of all that customers chose to buy by Indian made goods over imports. I'm not saying this. The Cates report says this. Beyond the revenue figures, what is heartening also is the positive sentiment and optimism which has been shown and reflected in the market. Trader surveys showed confidence at a decade high, and with the Trader Confidence Index, which was at 8.6 over a scale of 10, and Consumer Confidence Index, which was at 8.4 over a scale of 10. So these are not milestones that you can achieve with just a small time, step forward or a process reform or just this or just that. Because of the comprehensive nature of what we've done, the impact is all across. Sentiments are not just dependent on rate cuts, it's also dependent on how easy life is becoming with the GST. The festive boom also translated into direct benefits for the people. Estimated 50 lakh temporary jobs have been created. And that is during the Deepavali season in sectors like supply chain, retail staffing, delivery, and on transportation. The e-commerce space also recorded a 24% year-on-year growth in volumes, while the gross merchandise value, which is on sales, posted an increase of 23%. So, what do all these numbers tell us? That our economic policies, including of the recent GST rate rationalization, is having a very strong, powerful, and meaningful impact on the economy. So, in fact, about 72% of the traders surveyed by Kate credited the GST rate cuts on items like daily use products, footwear, home decor, consumer durables, and also as key factors for the higher sales this year. So the Bachat Utsav, as Prime Minister Modi launched it on the eve of our GST reforms coming into play on the 21st when he spoke in the evening, he said this will be double Diwali and this will be a Bachat Utsav. It is actually turning out to be that. டையப்பு இல்லை, இது ஒரு தனி அமைப்பு. கவர்மெண்ட்டு அடிக்கடி எங்களோட டைப் பண்ணி கேட்டுப்பாங்க. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, இதில் யார் மெம்பராக இருக்கணும் அப்படின்னாக்க, தனி நபருக்கு உறுப்பினர் கிடையாது. ஒரு லைஃப் மெம்பர்ஷிப் அது மாதிரி ஒரு கேடர் கொடுத்துருக்கோம். ஏன்னா லைஃப் மெம்பருங்கச்சு இவ்வளோ ரூபா பே பண்ணோம், அது ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கோசரம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே தனி நபர் உறுப்பினராக வாய்ப்பில்லை. ஒரு சங்கம் தான் இதில் உறுப்பினராக முடியும். அதுபோல் இந்தியாவில் இருக்கிற 75,000 சங்கங்கள், 75,000 சங்கங்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க.
நான் சொல்கிறது த்ரூ அவுட் இந்தியா 75,000 சங்கங்கள். ஒரு நங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு இருந்தால் கூட அது உறுப்பினர். இந்த உறுப்பினர்கள்லாம் நேரடியாகவும் வருவாங்க. வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அப்படின்னு சொல்லி விக்ரம் ராஜா சார் நடத்துகிறார் பாருங்க, அது மூலமாகவும் வருவாங்க. விக்ரம் ராஜா அவர்கள் வந்து சிஐடியோட சீனியர் வைஸ் பிரசிடெண்ட். 2 சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதில் அவர் ஒரு சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டும். சரியா? ஓகே. ஸோ இவ்வளவு சங்கங்கள் உறுப்பினராக இருக்கிறதுனால சிஐடியுடைய பேஸ், உறுப்பினர்களுடைய பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கோடி வணிகர்கள். ஸோ பிரேக்கிங் நியூஸ் இதில் என்ன அப்படின்னா, சிஐஐடி கொடுக்குற ரிப்போர்ட் வந்து இட்ஸ் நாட் அ bloated number, it's an actual number. எஸ், அப்போ இந்தியா has made a record in this Diwali. yes, undoubtedly we have made a big record for this Diwali, thanks to all the good policies of our government and the good policies enacted by Mr. Modi and from Nirmala Sitaraman ji and Commerce Minister Piyush Goyal ji. எல்லாருமே வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. வெரி குட். இதுலேயும் ஏகப்பட்ட தடைகள் இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தபோது கூட என்றைக்குமே இந்த காற்றுள்ள பந்தை நீங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுத்துறீங்களோ அந்த அளவு அடித்து தூக்கிட்டு வரும். அதுபோல் வணிக சமுதாயம் இந்த தீபாவளியில் அடித்து பின்னி எடுத்து தூக்கிட்டு வந்துட்டாங்க சேல்ஸில். குறிப்பாக சார், இது வந்து அக்டோபரில் வர தீபாவளி. அக்டோபரில் வர தீபாவளினா எப்போவுமே சேல்ஸ் கம்மி, நவம்பரில் வர தீபாவளிலாம் சேல்ஸ் அதிகம்னு ஒரு மித்து இருந்து அதையும் உடச்சிருக்காங்க. கான்செப்ட்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாமே உடஞ்சிருச்சு. இந்த தீபாவளி கான்செப்ட்லாம் உடஞ்சதுக்கு காரணமே ஜிஎஸ்டியுடைய ரெவல்யூஷனரி ரிஃபார்ம். அதனால தான் உடஞ்சிது சார். நான் அதுக்கு முன்னாடி கிடைச்ச இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்டு இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம். இந்த இன்கம் டேக்ஸ் ரிஃபார்மை ஒரு 6 மாதம் முன்னாடியே பண்ணதுனால தான் மக்கள்கிட்ட காசு இருந்தது. டேக்ஸ் கட்டாத சேமிப்பு இருந்ததுனால தான் செலவு பண்ண முடிஞ்சது. ஜிஎஸ்டியில் விலை குறைஞ்சதுனால வணிகம் அதிகரிச்சது. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிஃபார்மும் ஜிஎஸ்டி ரிஃபார்மும் கப்புள் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஒன்றா இருக்குன்னு சொல்கிறீங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் காம்பினேஷன் தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்தது. இல்லைன்னா கொடுத்துருக்க முடியாது, ஆவரேஜாக வந்திருக்கும். இது அப்படி இல்லை. கையில் இன்கம் டேக்ஸ் மூலமாக கொடுத்த ரிபேட்டில் நிறைய பேர்கிட்ட பணம், கட்டாத பணம் இருக்குது. கரெக்டாக ஜிஎஸ்டி குறைஞ்ச விலை பாமர மக்களுக்கு குறைய வேண்டியது குறைஞ்சது. தீபாவளி சமயத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து அளந்து பார்த்து வாங்காமல், இல்லை நம்ம பேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து வாங்காத அளவுக்கு வாங்கி மிச்சம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ரிஃபார்மு. மோடி கொண்டு வந்த இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம் அண்டு நிர்மலாஜி கொண்டு வந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அண்டு தி ட்வீக்டு குட் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் ஆஃப் காமர்ஸ் மினிஸ்ட்ரி. மக்களே 5.4 ட்ரில்லியன் வந்து குட்ஸ்லேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு. 65,000 கோடி சர்வீசஸ்லேருந்து சேல்ஸ் ஆயிருக்கு இந்த தீபாவளியை ஒட்டி. எப்படி இந்த நம்பர்ஸ் வருது சார்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த 5.4 ட்ரில்லியன் இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுல மிக முக்கியம். 5.4 ட்ரில்லியன் டாலர் கிடையாது, 5.4 ட்ரில்லியன் இந்தியன் மணி. அதுவே வந்து 5,40,000 கோடி ரூபாய். சாதாரண டர்ன் ஓவர் கிடையாது, வெரி மேசிவ் டர்ன் ஓவர். இது எதுலெல்லாம் வருது அப்படின்னா, தீபாவளி போது மக்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன? துணி, வீட்டுக்கு ஸ்வீட்ஸு சேவரிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸு, அதுபோல் விருந்தினர்களை கூப்பிட்டு பார்ட்டி வைக்கணும்னா தேவையான சமையல் மசாலாஸு, இன்னும் ஐட்டங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வணிகத்தை கொடுத்துருக்கு. இதை தவிர பார்த்திங்கன்னா தீபாவளின்னு வரும்பொழுது இந்தியாவில் நட்ஸு சேல்ஸ் ரொம்ப அதிகரிக்குது, பல மடங்கு அதிகரிக்கும். 45% ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. 100% அதிகரிக்கும் தீபாவளிக்கு ஒண்டி. ஓகே, அதாவது 45%ன்றது வந்து பேஸ் நம்பர், பேஸ் தான். 100% பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ, திராட்சை, இது போன்ற ஐட்டங்கள்லாம் கிஃப்ட் பேக்கிங்காக கொடுக்கறது வந்து இன்றைக்கு ஒரு நல்ல பழைய கலாச்சாரத்தை மீண்டும் ரிவைவ் ஆகிறதுக்கு
கையில் மக்கள்கிட்ட காசு புழங்கினதுனால அதிகமாக இருக்குது. அதனால் அதுவும் இதில் சேரும். அதுபோல் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியுடைய சேல் ரொம்ப பெருகி இருக்குது கடந்த ஒரு மாதமாகவே. ஏன்னால் நார்த் இந்தியாவில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபாவளியை மையப்படுத்தி தான் புது வருஷ கணக்கே போடுவாங்க அவங்க. இந்த குபேர பூஜைன்னு எல்லாம் ஆமாம் நடக்கும். அதெல்லாம் இங்கேயும் இப்போ இந்த குஜராத்தியோட நியூ இயரே இந்த தீபாவளி ஒட்டி தான் நினைக்கிறேன். ஆமாம், குஜராத்தி, மார்வாடிஸ் எல்லாருக்குமே, ராஜஸ்தானிஸு, ஹிந்தி பெல்ட்டில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன். அதனால் அந்த ஃபங்க்ஷன் போது அவங்க வீட்டை சுத்தம் பண்ணி புதுசாக பெயிண்ட் அடித்து, எதுக்குன்னே பெயிண்ட் அடிச்சுருந்தா கூட ஃப்ரெஷ்ஷாக அடிப்பாங்க. அப்போ பார்க்குறச்சே பெயிண்ட்டுடைய சேல்ஸு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 கோடி பண்ணுவாங்கன்னா இந்த தீபாவளிக்கு ஒரு 6000 கோடியாவது பண்ணுற அளவுக்கு ஈவன் ஸ்மால் லெவல் பெயிண்ட் கம்பெனி கூட அதிகரிச்சிருக்கு. பிக் கம்பெனிஸ் நிறையா வந்துடுது. முன்ன மாதிரி 1-2 கம்பெனியெல்லாம் இப்போ பெயிண்டில் இல்லை. அது மோனோபோலி கிடையாது, அது நிறைய கம்பெனி. மொனப்பொலி இல்லை, என்றைக்குமே மொனப்பொலி இருந்ததில்லை. கொஞ்சம் கம்பெனிஸ் இருந்தது. ஆனால் அதில் ஒரு மித்து இருந்தது இல்லை சார், ஒரே கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ண, மிச்செல்லாம் பிராண்டு போட்டு விற்றுப்பாங்க. அதில் ஒரு ஸ்டேஜில் முதல்ல இருக்கும். அப்படி இல்லை, கண்ட்ரி ஓப்பன் ஆக பெயிண்ட்டுங்கிற ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற லோயர் போர்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே வந்து லேப்ஸு செட் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ரிசர்ச் பண்ணினவங்க கொண்டு வந்து அவங்களோட பேப்பர்ஸை கொடுத்து அதுக்கு அவங்களுடைய சலுகைகளை வாங்கிக்கிட்டு அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி டெக்னாலஜி வைஸு வி ஆர் ஹேவிங் வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி as far as manufacturing is concerned of paint. இன்னும் வந்து ரோபோ டெக்னாலஜி வரலை. லெஸ் குவான்டிட்டியை பயன்படுத்தி நல்ல நிறைவாக ஸ்பீடாக பெயிண்ட் அடிக்கிற இது இன்னும் ஃபுல்லாக வரல. அதெல்லாம் வந்துடும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ பெயிண்ட்டுங்கிறது ஒரு ஹியூஜ் ஏரியா. டெக்ஸ்டைல் சராசரி மக்களும் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வந்து இப்போல்லாம் நான் பார்க்குறேனே, நம்ம வீட்டு வேலைக்கார அம்மாவுக்கு இந்த புடவையை இந்த வாட்டி தீபாவளி வீட்டில் ஏதாவது பழைய புடவை இருந்தால் கொடுக்குறது, அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணினதை கொடுக்குறது. அப்படின்னா இந்த முறை நாங்களே வாங்கிக்கிறோம், நீங்கள் போனஸ் கொடுங்க. அதெல்லாம் அப்படி அவங்க மரியாதை இல்லாமல் என்றைக்குமே பேசின சமுதாயம் இல்லை. அதனால் அவங்க புதுசாக வாங்கிட்டோமா அப்படின்னு உங்களுக்கு நாசுக்காக பதில் சொல்லுவாங்க. அதனால் இது தேவையில்லை. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஸர் வைத்தியநாதன் அடிக்கடி சொல்லுவார், தீபாவளி இது வளமான தீபாவளியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னை வீட்டுக்கு வர வேலைக்காரி, என் வீட்டுக்கு வர பூக்காரி, இவங்களுடைய கையை பார்த்தா தெரிஞ்சிடும். நான் என் வீட்டுக்கு வர பூக்காரி அப்படி கையை தூக்கி முழம் போடுறச்சே 2 வலை இந்த கையிலையும் இந்த கையில் ஒரு 2 வலை இருந்துச்சுன்னா ரொம்ப வளமான தீபாவளின்னு அர்த்தம். சார், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், கோல்டு விலை வந்து எங்கேயோ ஸ்கை ஹை ராக்கெட்டில் இருக்குது. கோல்டு சில்வர் ரெண்டுத்தோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருக்குன்றாங்க. சார் 1,00,000 கோடி ரூபாயாவது கோல்டுடைய டர்ன் ஓவர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000 டன்னு கோல்டு சில்வர் எல்லாம் விற்றுருக்கு. அதோட பெரிய விஷயம், ஒரு புது இண்டஸ்ட்ரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சில்வர் ஜுவல்லரியில் கோல்டு பிளேட்டட், அது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ எனக்கு அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா, எனக்கு வளையல் வாங்கணும் அப்படின்னா 10 கிராமுக்கு வந்து அந்த சில்வர், அதாவது அது ஒரிஜினல் சில்வர், அதில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி சொல்கிற அந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த வாட்டி இந்த தீபாவளிக்கு பயங்கரமாக ஓப்பன். இனிமேலும் அது நல்லா வளரும். நீங்கள் சொல்கிற இண்டஸ்ட்ரி இதே எக்கானமி பூஸ்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. பூஸ்ட் ஆகி போக தான் போகுது. ஏன்னா இன்றைக்கி உலகமே எக்கனாமிக்கலாக வெல்ஃபேரை பார்க்கணுன்னா இந்தியாவில் வணிகம் செஞ்சால் தான் உலகத்துக்கே சுபிக்ஷம் கிடைக்கும். அந்த அளவுக்கு கன்சம்ஷன் இந்தியாவில் தான் இருக்குது. 146 கோடி மக்கள் சொல்கிறோம் இல்லையா. இந்த மக்கள் தொகை வளமாக பல அந்நிய பொருட்கள் இந்தியாவில் வந்து விற்பனை செய்யலாம், மக்களும் வாங்கி முயற்சி பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டிபின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிபி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜிஎஸ்டிபின்னா என்ன சார்? கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு ஸ்டேட்டுடைய ஓகே, I'm coming up with a very interesting number for you sir. 68 billion, right? இந்த 68 billion சொல்றாங்க பாத்தீங்களா, 4 times of Goa's GSDP and equal to Jharkhand GSDP.
அதாவது 4 டைம் கோவாவோட ஜிஎஸ்டிபியா, ஜார்க்கண்ட் ஒரு மாநிலத்தோட ஜிஎஸ்டிபியை ஒரே தீபாவளிக்கு மொத்த இந்திய மக்களும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார்? டெஃபினட்டாக பல மாநிலங்களுடைய டர்ன் ஓவர் அவங்க நினச்சி பார்க்க முடியாத விஸ்வரூபத்தில் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கூட நல்ல சேல்ஸு, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. எவ்வளவோ கவர்மெண்ட் மூலமாக பட்டாசை வெடிக்காத, அதிகமாக இந்த டயத்துக்குள்ளே வெடி, இப்படியெல்லாம் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து மழை கொஞ்சம் பெஞ்சு டேம்பன் பண்ணினா கூட, ஆனால் அந்த தீபாவளியோடைய மகிழ்ச்சி யாரையும் அன்ரெஸ்ட்ரிக்டடாக என்ஜாய் பண்ண வச்சு, எப்போ மழை நிற்குதுன்னு பார்த்து ஓடி போய் வெடிக்க ஆரம்பித்தாங்க. ட்ரெஸ்ஸு இந்த மழைக்கெல்லாம் பயந்து ஷாப்பிங் நடக்காமல் இல்லை. ஸோ பை அண்ட் லார்ஜ் த்ரூ அவுட் த கண்ட்ரி இட் இஸ் அ வெரி ஃபேபுலஸ் ஃபெஸ்டிவல், இந்தியன் ஃபெஸ்டிவல், ஃபாலோடு பை இனிமேல் லைனாக ஃபெஸ்டிவல் தான். டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருது, அதுக்கும் நடக்கும் பாருங்கள். ஜான்வரி நியூ இயருக்கு பெரிய பிரம்மாண்ட சேல்ஸ் காத்துட்ருக்கு. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. we are going to give a greater discount this time. சார் 85 இன்ச்சு டிவி ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் எப்போதுமே ஃபுல்லாக விற்காமல் குடவுனில் ஸ்டாக் இருக்கும். இந்த முறை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. 65 இன்ச்சு டிவி, 85 இன்ச்சு டிவி எல்லா மாடல்லையும் எல்லா பிராண்ட்லேயும் தீர்ந்து போய் ஆர்டர் எடுத்து வச்சு சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து டிவிக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடச்சிருக்கு. அது 250 ரூபாயிலேருந்து ஸ்மார்ட் வாட்ச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் 250 ரூபாயிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் ஆப்பிளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி கலராக மாறுது, நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் பீட்டை சொல்லுது. இட் இஸ் அ பிக் சேஞ்ச், கேம் சேஞ்சர் வந்து. சார், ஃபேக்டர்ஸ் லீடிங் டு திஸ் கிரேட்டர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட் தான் சார் நான் இப்போ படிக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட், 3வது புஷ் ஃபார் ஸ்வதேஷி, 4வது எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக 2014க்கு மேலே இந்த 4 ஃபேக்டர்ஸும் பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா எங்கள் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸு இன்றைக்கில் எப்போதுமே வோக்கல் ஃபார் லோக்கல், சுதேசி, எப்படியாவது சுதேசி தொடர்ந்து வணிகங்களில் நல்லா இருக்கணும். அந்நிய முதலீடுகளோ அந்நிய பொருளோ இது அவங்களும் விற்கட்டும், ஆனால் சுதேசி பொருளை காலி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. காம்படிஷன் இருக்கணும், ஆனால் ஃபேர் காம்படிஷனாக இருக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணும்னு நாங்கள் 25 வருடமாக அரசாங்கங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 2014லேருந்து மோடி அவர்கள் எங்களுடைய குரலுக்கு அதிக மதிப்பை கொடுத்து, காரணம் அவருடைய பேக்ரவுண்டே சுதேசியில் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டெல்லாம் இருக்கிறதுனால, சுதேசி ஜார்க்கண்ட் மஞ்சிலேருந்து இதெல்லாம் நாங்கள்லாம் சொல்கிறதுனால வோக்கல் ஃபார் லோக்கல்னு சொல்லி இம்முறை சுதேசி பொருட்கள் இந்தியாவில் உள்நாட்டு தயாரிப்பிலான ஒரு மாவட்ட தயாரிப்பு கூட நல்லதொரு வணிகத்தை உச்சமான அவர்களுக்கு ஒரு உச்சம், அவர்கள் ஏற்கனவே செஞ்ச வணிகத்தில் இப்போ ஒரு உச்சம் கண்டிருக்காங்க. அந்நிய நிறுவனங்களுடைய பொருள்களும் விற்பனை ஆகிருக்கு. ஒரு நான் இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிறதுல ஜென்ரல் ட்ரேடு அப்படின்னா சிறு குறு மளிகை வணிகர்கள் செய்கிறது. மாடர்ன் ட்ரேடு அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸு கடைகளாக இருக்கும், உள்ளே போய் வருவாங்க. சில இடங்கள் செல்ஃப் சர்வீஸாக இருக்கும், சிலது வந்து ஷாப்கீப்பர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹைப்பர் மார்க்கெட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸு. இது 3மே வியாபாரம் நல்லா நடந்திருக்கு. ஆனால் கடந்த 3 மாதமாகவே எஃப்எம்சிஜி ட்ரேடு 12% growth கண்டிருக்கு. அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்து இப்போ ஜிஎஸ்டி ரிலீஃப் கொடுத்தோன்னே ரெண்டுத்தோட கப்புள் எஃபெக்டில் உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது 12%ங்கிறது ஒரு சாதாரண இதில் வால்யூம்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேல்யூலேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 4th பிக்கஸ்ட் பேக் போன் ஆஃப் த இந்தியன் எக்கானமி.
இந்த வளர்ச்சி. அதில் ஜென்ரல் ட்ரேட் இருக்குது பாருங்கள். ஜென்ரல் ட்ரேடு தான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் பேசச்ச கூட இந்த குவிக் காமர்ஸ் காமர்ஸ்னாலெல்லாம் பாதிக்கப்பட்டு கீழ் நோக்கி போயின்னு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு மோடி அரசாங்கம் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸுடைய புரட்சியில் காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் குவிக் காமர்ஸ் நிறுவனங்களுக்கும் 18% சர்வீஸ் சார்ஜ். இத்தனை நாள் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜே இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை 18% சர்வீஸ் சார்ஜ் விதிச்சாங்க. அதனால் அதுவும் அவங்களுக்கும் அதை மீறி சேல்ஸ் நடந்திருக்கு. வந்து எங்களுக்கும் திருப்திகரமாக நடந்திருக்கு. வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத். இது வின்-வின் சிச்சுவேஷன். எங்களை அழித்து குவிக் காமர்ஸ் முன்னேறணும்னு நினச்சாதான் அது வந்து இந்த நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் போராடுறேன். நானும் நல்லா இருந்து அந்த குவிக் காமர்ஸ் நிறுவனமும் நல்லா இருந்தால் பரவாயில்ல. அவன் ஃபோக்கஸே எங்களை எப்படி ஒழிச்சிட்டு அவன் வருதுங்கிறது அது இருக்கக்கூடாது. இந்த கவர்மெண்ட் அதை ஒண்டி அட்டன் பண்ணி அவன் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் உள்நாட்டு வணிகர்களை அழித்து அதை அபகரிக்கணும் வியாபாரத்தைன்னு அவன் செய்யக்கூடாது. அவனுக்கு அளவு பண்ணக்கூடாது. இவன் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறது இந்திய வணிகத்தை பெருக்க. அந்த பெருக்கின வணிகத்திலேருந்து இவன் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போட்டோம். 10 ட்ரில்லியன் இந்திய மதிப்பில் எஃப்எம்சிஜி வணிகம் நடக்குது. அதை இவன் கொண்டு வந்து புதுசாக ஒரு 12 ட்ரில்லியன் ஆக்குறான், இல்லை 15 ட்ரில்லியன் ஆக்குறான். அப்படின்னா 5 ட்ரில்லியன் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் இந்த 4 வருஷத்தில்? இந்த 10 ட்ரில்லியனை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து 3 ட்ரில்லியனை திருடுறான். எப்படி திருடுறான்? ஏதாவது தனியாக ஏதாவது பண்ணான்னு கிடையாது. அவன் வாங்கின விலையை விட நஷ்டத்தில் விற்று அந்நிய முதலீடை பயன்படுத்தி வெளிநாட்டு பணத்தை பயன்படுத்தி என் வணிகத்தை அவன் ஹைஜாக் பண்ணுறான். அப்போ அவன் பண்ணுறது என்ன? இந்திய வணிகத்தை அபகரிப்பது. அது இந்திய நாட்டிற்கு கேடு, இந்திய வணிகர்களுக்கு கேடு, இந்திய குடும்பத்திற்கு கேடு, இந்திய முன்னேற்றத்திற்கு கேடு. இதை ஒண்டி தான் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறோம். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் காம்படிஷனுக்கு பயந்துட்டுருக்கோம், லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் எங்களுடைய வணிகர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து செய்ய சொல்லி வருகிறோம். செய்கிறாங்க, ஆல்ரெடி செய்கிறாங்க, செய்யவும் சொல்கிறோம். பிரச்சனையே இல்லை அங்கெல்லாம். அதனால் எங்களுக்கு வேண்டியது நியாயமான வணிக போட்டி, வணிகக்களம். இதுதான் வேணும். காம்படிஷன், எஃபெக்டிவ் ஸோ காம்படிஷன். நம்ம தமிழருக்கு சொல்கிற மாதிரி போட்டி இருக்கணும், பொறாமை இல்லை. உங்களுக்கு பொறாமை கிடையாது, போட்டி தான் வேணும்னு கேட்குறீங்க. நல்ல போட்டி வேணும், நியாயமான போட்டி வேணும். இவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. சார், நம்ம இண்டஸ்ட்ரி 12% நம்ம சொல்லிட்டோம். மற்ற இண்டஸ்ட்ரி என்ன சேல் பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்றது நம்ம சொல்லணும் சார். நம்ம ஜனங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். கிராசரி, எஃப்எம்சிஜி 12%, கோல்டு அண்ட் ஜுவல்லரி 10%, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் 8%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 7%, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் 7%, கிஃப்ட் ஐட்டம்ஸ் 7%, ஹோம் டெக்கார் 5%, ஃபர்னிஷிங் 5%, ஸ்வீட்ஸு நம்கீன் 5%, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் 4%, பூஜா ஆர்டிகல்ஸு 3%, ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்டு 3%, பேக்கரி 3%, ஃபுட்வியர் 2%. அதாவது இந்த தீபாவளி சமயத்தில் மினிமம் கேரண்டி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தவிர மிஸ்லேனியஸ் வந்து 19%. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன் இல்லை, மொத்த இந்திய வணிகர்களோட கான்ட்ரிபியூஷன். கண்டிப்பாக சார். மக்களுக்கு என்றைக்கு சந்தோஷம் இருக்கோ அன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகும். நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், ஸ்வீட்ஸு சேவரிஸ் 5%ன்னு. அந்த ஃபிகர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மாட்ரேட், அவ்வளோ கரெக்டான ஃபிகர் இல்லை. 500 மடங்கு நடந்திருக்கும். ஓகே, ஏன்னா 500 மடங்கு நடந்திருக்கும். ஒரு குடும்பத்திலையாவது மினிமம் 1000 ரூபாய்க்கு ஸ்வீட்டு செஞ்சுருப்பாங்க, இல்லை வாங்கியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த 40 கோடி குடும்பங்கள். இன்னொரு விஷயம், இந்த ஸ்வீட் பிஸ்னஸ்ன்றது வந்து மணி எக்கானமி, அதாவது கேஷ் வச்சிருக்கிறதுனால எவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கு, எவ்வளோ அன்அக்கௌண்டடும் நமக்கு தெரியாது. ஆமாம், சும்மா இந்த ஆவரேஜ் தான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஸ்வீட் சேவரிஸ் ரெண்டுமே சேர்த்து 1000 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணி. அப்போ நம்ம கணக்கு படி பார்த்தா இந்த 6.5 ட்ரில்லியன் வந்து ஒரு பேசிக் நம்பர் தான், ரொம்ப சுமாரான நம்பர். 40 கோடி குடும்பம் வாங்கியிருப்பாங்க. 40 கோடி குடும்பம் 1000 போடுங்க, எவ்வளோ வரும்? அதனால் அந்த ஃபிகர் கொண்டு கணக்கில் வராத சுமாரான ஃபிகர். கோல்டு கணக்கில் வந்த ஃபிகரை சொல்லியிருக்காங்க.
கணக்கில் வராத ஃபிகர் கண்டிப்பாக இருக்கும். டெக்ஸ்டைல்ஸில் அப்படி இருக்காது, எஃப்எம்சிஜியில் இருக்கவே இருக்காது, கரெக்டான ஃபிகராக இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி வந்து பெயிண்ட்டுலாம் கரெக்டான ஃபிகராக தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஃபிகர் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே டொமஸ்டிக், இது லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ். அதனால் இவங்களுக்கு யூகிக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருந்திருக்கும். சார், நான் ஒரு கடந்த பார்லிமெண்ட் செஷனில் நமது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா இஸ் a டெட் எக்கானமி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். மிக மிக தவறான ஒரு இல்லை, அதே மாதிரி இன்னொருத்தரே கம்பேரிசன் எடுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மோடி வந்ததுல எக்கானமி வளரவே இல்லை அப்படின்னு சொன்னார். பிடிஆர் தியாகராஜன் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு படி மேலே போய் ஜிஎஸ்டினால எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னார். இந்த மூணுமே இந்த தீபாவளியில் வந்து சுக்குநூறாயிருக்கு. எஸ், என்ன காரணம்? வாட் ஆர் த ரீசன்ஸ்? இஸ் த மோடி இஸ் த ஒன்லி ரீசன்? என்ன காரணம் அப்படின்னாக்க, சொன்னவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் முதல்ல சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம், வேற ஒன்றும் இல்லை. சிதம்பரம் அவர்களே பாருங்களேன், இந்த முறை இந்த டேக்ஸு இதில் எதுவும் குறை சொல்ல முடியல, ஆனால் இதை முன்னாடியே நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அதனால் இந்த இந்தியாவில் அப்போசிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க, அந்த வார்த்தையை கூட எடுக்கணும். அப்போசிஷனுங்கிற வார்த்தையை வச்சுக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வேலை? அதுதான் வேலைன்றான். நீ எது பண்ணாலும் நான் குறை சொல்கிறது தான் என் வேலைன்னா கிடையாது. இந்த அப்போசிஷன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எதை பண்ணினாலும் குறை கண்டுபிடிக்குது, எதை பண்ணாலும் இருக்கவே இருக்கக்கூடாது. நியாயமான அனைத்தையும் தீவிரமாக கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் செய்யணும். அப்போசிஷனாக தான் அவங்களுடைய வேலை. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் செஞ்சோன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சியே மேலும் வளர்ந்து போகும் அப்படின்னு நினச்சி கிடையாது. மக்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுற கட்சிகளையும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஆட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னால் நிறைய மக்களுக்கு நல்லா இருக்கணும்னு தோணுது. எப்போ பாரு அது சரியில்லை அது சரியில்லை, டெட் எக்கானமி அப்படின்னா அதை சொன்னது வேறு யாரும் கிடையாது. முதல்ல நாக்கில் நரம்பு இல்லாமல் மூளையில் 100 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற யூஎஸ் பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் அவர்கள், அவர் அப்படியும் பேசுவார், திடீர்னு கூலாக பேசுவார். அவரை மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் அவர் அப்படி பேசினாலும் கோச்சிக்க மாட்டாங்க, அவர் பேசலனாலும் கோச்சிக்க மாட்டாங்க. ட்ரம்ப் அப்படி பேசலாம், ட்ரம்ப்புடைய ஸ்டைல் அது அப்படின்னு பாமர மக்கள் கூட தெரிஞ்சு போச்சு. ஆனால் ராகுல் காந்தி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கூடாது. எனது நண்பர் ராகுல் காந்தி அது போன்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லியிருக்கூடாது. அவரும் அவர் கட்சி சொல்லியிருக்கவே கூடாது. இது உங்கள் தாய்நாடு, நம்ம தாய்நாடை டெட் எக்கானமின்னு சொல்கிற ஸ்டேஜில் என்றைக்குமே இல்லை. நம்ம வந்து நம்மளோட இந்திய வரலாறில் இப்போ 2025 இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இறந்த பிறகு 2025 வருடங்கள்னு அர்த்தம். இந்த 2025 வருஷத்தில் 1700 வருடங்கள் இந்தியா உலக பொருளாதாரத்தின் நம்பர் 1 இருந்திருக்கு. எவ்வளோ? உலக பொருளாதாரத்தில் இந்தியா குட்டி குட்டி நாடாலாம் இருந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் குட்டி குட்டி நாடாக இருந்தால் கூட ராமர் ஆண்ட காலத்துலேருந்து இதுக்கு பேர் பாரதம். இவங்க சொல்கிறாங்க நாடாகவே இருந்தது கிடையாது, இந்தியான்னு ஒரு நாடு கிடையவே கிடையாது. ராமர் ஆண்ட காலத்துலேருந்து இது பாரதம். எங்கேருந்து பாரதம்? ஆப்கானிஸ்தானில் தொடங்கி, ஆப்கானிஸ்தான் தான் அகண்ட பாரதா சார். அகண்ட பாரத்னு குறைஞ்சதுனால சொல்கிறோம் சார், அன்றைக்கி பாரதம் தானே சொன்னோம். இன்றைக்கி குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம அகண்ட பாரதம் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், பார்டர் ஆப்கானிஸ்தான்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குறைஞ்சபட்சம் இதெல்லாம், அந்த பக்கம் பர்மா வரைக்கும் பாரதம் தான். ராமர் அதனால தான் எங்கே வேணாலும் அவர் கிஷ்கிந்தா, ராமேஸ்வரம் எல்லா இடத்துக்கும் அவரால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது, செஞ்சார். அதனால் பாரதம் தான் கரெக்ட். இன்னமும் சொல்லணுன்னா ராமருடைய சித்தி தாய் கைகை, அவங்க யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை தாண்டி ஈரான்
பெர்ஷியாங்கிற நாடாக இருந்தது அது. அந்த பெர்ஷிய நாட்டு இளவரசி தான் கைகேயி. அப்போது கலாச்சாரங்கள் எவ்வளோ ஒன்றி இருந்திருக்கு பாருங்க. இன்றைக்கி வேணால் அது இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், அன்றைக்கி அவங்க பெர்ஷியன்ஸு இந்தியன்ஸோட என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற இது இதுதான் வந்து பாரதம். அப்படிப்பட்ட இந்த பாரதத்தை டெட் எக்கானமி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலாம். ராகுல் காந்தி. ஆனால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சொல்கிறதுல ஆச்சரியம். நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டால் கூட ட்ரம்ப்புக்கு நினைவு இருக்காது. Oh, I said like that. Don't know. It's not like that. It's a very great economy. Modi is my best friend அப்படின்டுவார். முடிஞ்சு போச்சு. அது ஒரு 7 நிமிஷத்தில் அவர் அடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் ஒன்று இப்படி சொல்கிற ராகுல் காந்தி எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது, இதை போட்டு காமிச்சா என்ன ஆவார்? கண்டிப்பாக இல்லை. அது இந்த மாதிரியான அணுகுமுறையில் காங்கிரஸ் விடணும். எனக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஒரு வலிமையான கட்சியாக, நல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தில் இன்வால்வ் கூடிய ஒரு மதிப்புமிக்க கட்சியாக வேணும். ஏன்னா இது டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸிக்கு நல்ல அப்போசிஷன் தேவை. அந்த மாதிரி இது உருவாகணும். ஆனால் இந்த போக்கில் போனால் இன்னொரு 30 வருஷத்துக்கு தர மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு தர மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு தர மாட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே போகிறாங்க, இருந்ததெல்லாம் இழந்துக்கிட்டே போகிறாங்க. எங்கேயாவது திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட அந்த இடத்துல இழந்துடுறாங்க. அவங்க நல்லதை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. மோடி அவர்கள் உலகம் முழுக்க ஒரு பெரிய கிரேட் லீடராக மதிக்கிற மாதிரியான இமேஜு சும்மா வரல. நம்ம ஒன்றும் இந்த அமெரிக்கா மாதிரி அள்ளி அள்ளி யாருக்கும் கொடுக்கறதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய வளம் இருக்கிற பக்கத்தில் எவன் கஷ்டப்பட்டாலும் உடனே ஒரு உதவி செய்கிற தகுதியை உருவாக்கிட்டார். இந்த தகுதியே இல்லை. இந்த தகுதி இல்லாமல் இருந்த நாடு இது. சார், டாலரு ₹1 இந்திய காசுக்கு $1 தான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். நமக்கு வறுமைகள் ரொம்ப தாண்டவம் ஆடின காலம், ஒன்றுமே இல்லாத காலத்தில் அமெரிக்காவில் அளவுக்கு அதிகமான கோதுமை, அளவுக்கு அதிகம். அது வெறும்ன புழு தான் பிடிக்கணும். அந்த ஸ்டேஜில் அவங்கக்கிட்ட இருந்தது. இங்கே பசி பட்டினி இருந்தது. அப்போ இங்கேருந்து அதை கொடுன்னு சொல்லி கேட்டால் அவங்க, நான் பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் வந்து போகிற செலவை ஷிப்புக்கு நீ செலவு பண்ணினாங்க. அதுக்கு கூட நம்மக்கிட்ட காசு இல்லை. அப்படி ஒரு நாடு அன்றைக்கி. இன்னைக்கு ஆனால் நம்ம சார் நீங்கள் யோசிச்சு பாரு நான் சொல்கிற நிலைமை. இல்லை அப்போ என்ன பண்ணினாங்கன்னா, நம்மளுடைய வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஓகே இப்படி பண்ணிக்கலாம், உங்களுடைய டாலர் மதிப்பை $7 நாங்கள் கருதுகிறோம் இனிமே, அதனால் அந்த ஒரு பெனிஃபிட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அன்றைக்கி அவங்க அமுச்சு இங்கே பசி பட்னியெல்லாம் தீர்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்களும் சிந்திச்சு க்ரீன் ரெவல்யூஷன், சுவாமிநாதன், ப்ரொஃபஸர் சுவாமிநாதன்கிறவரெல்லாம் பெரும் வந்து புரிஞ்சு. இன்றைக்கி இந்த நாடு மோடி வந்த அப்புறம், இது ரொம்ப குறிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும், மோடி வந்த பிறகு சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின் இருக்கிற நாடாக உருவெடுத்துருச்சு. சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின் இருந்ததுனால தான் நம்மளால் பூகம்பம் வர நாடுகளுக்கு அள்ளி கொடுக்க முடியுது. தவிச்ச நம்மளுடைய ஸ்ரீலங்கா உறவுகளுக்கு டன்னாக கொண்டு போய் ஷிப்பில் இறக்கினாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் நம்மளோட விரோதம் பாராட்டாமல், ஏன்னா விரோதத்தை மையப்படுத்தி தான் அவங்களுடைய நாட்டை போய் நகர்த்தி கெடுத்துக்கிட்டாங்க. விரோதம் பாராட்டாமல் நட்பு பாராட்டியிருந்தா இந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கி கவுந்திருக்காது. முந்தைய ஆட்சியில், நான் குறிப்பிட விரும்பல, முந்தைய ஆட்சியில் இந்திய ரூபாய் இருக்கு பாருங்க, அதில் கள்ள நோட்டு மிக அதிகம். மிஷினே பாகிஸ்தான்ல வந்து மிஷினை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தது நம்ம ஆள். அதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பேசினேன், ஒரு அரசியல்வாதி, அவர் தான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கச்சே மிஷினை ஆக்ஷனில் அவங்களுக்கு போகிறதுக்கு வழி பண்ணிக்கிட்டாரு.
ஒரு பிரிண்ட் அடிக்கிற இங்க்கு, செக்யூரிட்டி இங்க்கு, அதே இங்கை தயார் பண்ணுற நிறுவனத்தை பாகிஸ்தானுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. நமக்கென்று அந்த ரூபா நோட்டுக்களை பிரிண்ட் பண்ணுற பேப்பர், செக்யூரிட்டி பேப்பர், அந்த பேப்பரும் வழங்கப்பட்டது. இதனால் என்ன நடந்ததுன்னா, பலருக்கு இவ்வளோ விவரம் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம நேயருக்கு நான் சொல்கிறது மூலமாவது தெரியட்டும். அதுக்கோசம் தான் இது சொல்கிறேன். ஏன் இந்த நாடு இப்போ சுபிக்ஷமாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாமும் ஒரு காரணம். தலைமை நல்லா இருக்குது. இந்த இது கொண்டு வந்தார் பாருங்க, டிமானிட்டைசேஷன். அது நள்ளிரவில் திடீர்னு யாருக்குமே தெரியாது. அன்றைக்கி வெளியில் கூட அவங்களுடைய மந்திரிகளே வெளியில் போக முடியாமல் ரூம்குள்ளேயே இருந்தாங்க. காரணமே தெரியாது. ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது உட்காருங்கன்ட்டார். ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கே தெரியாது. ஆர்பிஐயில் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாமும் வெளியில் லீக் பண்ண முடியாமல் டைட் பண்ணிட்டார். அதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு 15 லட்சம் கோடி இந்திய ரூபாய் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது. 1000 ரூபாய், 500 ரூபாய், 15 லட்சம் கோடி. ஏன்னா அங்கே தான் பிரிண்டிங், எல்லா பேப்பர், இங்க், மிஷின் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய ரூபாய்க்கு தான் இந்த ரீஜனில் மரியாதை, வேல்யூ. மற்ற எக்கானமிக்கு அந்த வேல்யூவே இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த டூப்ளிகேட் ரூபாயை அடித்து அனுப்ப வேண்டியது. அதை தான் பாகிஸ்தானில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதை தான் பங்களாதேஷில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதை தான் நேபாளில் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸ்ரீலங்கா மூலமாக இந்த பக்கம் தென்னிந்தியாவுக்குள்ளே பயங்கரமாக ஓடி வருச்சு. உங்களால், ஒரு சாமானிய மக்களால், சாமானிய டிவி நேயர்களுக்கு சொல்கிறேன், சாமானிய மக்களால் இதை கண்டே பிடிக்க முடியாது. யாராவது இது வரைக்கும் உங்கள் நோட்டை எடுத்து அதில் என்ன சீரியல் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோமா? நம்ம நோட்டெல்லாம் பிரிண்ட் பண்ண நம்ம சீரியல் நம்பர் பார்த்தா கடையில் கொடுத்துருக்கோம். ஆகையால் ஒரே சீரியல் நம்பரில் 30 ஒரிஜினல் நோட்டு இருக்கும், ஒரே ஒரு டூப்ளிகேட் நோட் இருக்கும். அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை 30 மடங்கு பிரிண்ட் பண்ணாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால எல்லா மேட்டரும் கவுந்துருச்சு. திரும்ப இங்கு, பேப்பர், செக்யூரிட்டி எல்லாம் மாறி போச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் நடந்த ஒரே காரணத்தினால தான் பாகிஸ்தான் விழத் தொடங்கிச்சு. கண்ணுக்கு நேரம் அந்த எக்கானமி டெட் ஆச்சு. அது வரைக்கும் அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை வாங்குவானுங்க, இதை அனுப்புவானுங்க. நம்ம நாட்டில் தீவிரவாதம் இதெல்லாம் குறைஞ்சதுக்கு காரணம் அவனோட வலிமை. நம்மளுடைய பொருளை உன் கையை பயன்படுத்தி உன் கண்ணை குத்துறது. இப்போ நேபாளில் பார்த்தீங்களா? நேபாளம் ஒரு ரூட் ஃபார் டூப்ளிகேட் மணி டு கம். ஸ்ரீலங்கா ரொம்ப முக்கியமான ஒரு, ஸ்ரீலங்கா கவுந்துதா? இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம். எல்லாம் உடனே இன்றைக்கி டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டால் நாளைக்கு கவுந்துருமா? இதுக்கு ஒரு முடிச்சு கடை அப்படிலாம் கவராது. இன்றைக்கி தென்னை மரம் வச்சேன்னாக்கா நாளைக்கு வளர்ந்துருமா? டைம், ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு டைம். கடுகு போட்டோன்னா நாளைக்கு முளைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மேட்டருக்கு ஒரு டைம். அந்த மாதிரி இந்தியாவுடைய வேளாண் தொழில் சர்ப்ளஸாக ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான, எவ்வளோ? 75,000 கோடி மதிப்பிலான, சாதாரணம் கிடையாது. 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேஸ்டேஜ் அண்டு நஷ்டம் ஏற்படுகிறது. அதை தான் இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. குடவுன்கள், சேமிப்பு கிடங்குகள் சிறந்த முறையில் பராமரிப்பு இல்லை, அது இன்ஃபேக்ட் சார் பெரிய சதுரடிகளில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் இது 20 வருஷ கோரிக்கையாக இருக்குது. ஒரு ஸ்டேட்டை நடத்துகிறவர் ஸ்டேட் முன்னேறணும்னு நினைக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டேட்டோடைய மக்கள் பசிப்பட்டினி இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம ஒரு நெல் மூட்டையெல்லாம் காமிச்சாங்க டிவியில், முளைச்சிருக்குன்னு சொல்லி. அதில் எவ்வளோ பெரிய வருத்தங்கள் இருக்குதுன்னு நம்ம சாதாரணமாக பார்ப்போம். ரைஸு ஒரு நல்ல உண்மையான நல்ல
பிரம்மாண்டமான ஸ்டேப்பிள். சில பேர் வந்து ரைஸ்னால தான் சுகர் ஏறுது. உண்மை, 100க்கு 100 உண்மை. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. நான் ஒரு சுகர் பேஷண்ட், அதனால எனக்கு தெரியுது. ரைஸ் சாப்பிட்டா அடுத்த செகண்ட் பாடியில் இருக்கிற சுகர் செங்குத்தாக ஏறும். உண்மை. ஆனால் இதே ரைஸை தான் என்னுடைய முப்பாட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏன் சுகர் வரல? எனக்கே வருது. நம்மளோட அவுட்டோர் எக்ஸசைஸ் அதெல்லாமும் கம்மியாகிருக்கு. அதையும் எல்லாம் தாண்டி அந்த காலத்தில் ஷெல்ஃப் ஸ்டோரேஜுக்கோசரம் ரைஸை பாலிஷ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி இல்லை. ரைஸுடைய ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரம் பாலிஷிங் பண்ணாங்க. இந்த பாலிஷிங் பண்ணால் தான் அது வெளிநாட்டுக்கெல்லாம் நம்மளால் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியுது. அது என்றைக்கு பண்ண ஆரம்பித்து என்றைக்கு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோமோ ரைஸு நமக்கு சுகர் வருது. ஏன்னா அந்த ரைஸ் அந்த அரிசியிலேருந்து எதை வந்து பாலிஷ் பண்ணுறச்சு எடுக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஆர்டிஏன்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட மாலிக்யூல் ஒன்று இருக்குது, அது வெளியில் போயிடுறது. அதனால் அந்த பிரச்சனை. அதனால் இந்தியா வல்லரசாக இருந்த நாடு தான் இது. நம் கண்ணுக்கு தெரிஞ்ச, நமக்கு காங்கிரஸ் அரசாங்கம் சுதந்திரம் வாங்கினத்துலேருந்து புகுத்திய வரலாறு திணிப்பு இதெல்லாம் வந்து நம்மளை மிக தாழ்வாக நினைக்கும் அளவுக்கு தான் சரித்திர புத்தகங்கள் நம்மளுடைய குழந்தை பருவத்திலேருந்து பாடங்களாக வந்திருக்கு. ஆனால் அது உண்மை அல்ல. இதெல்லாம் உண்மையாக இல்லை. நம்ம ஏதோ போராடுறதுக்கு பயந்து எல்லோரும் போய் ஒளிஞ்சுட்டா மாதிரியும் எல்லோரும் செத்து போன மாதிரியும் இதெல்லாம் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அது மாதிரி அக்பர் ஆட்சியில் அவர் ரொம்ப செக்குலரிசத்தை கடைப்பிடிச்சார் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அக்பர், பாபர் எல்லாரும் அந்நியர், இந்தியர் அல்ல. அவங்க இந்திய மக்கள்கிட்ட பாசம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க நாட்டில் இல்லாதது இந்தியாவில் இருந்ததுனால தான் அவங்க கொள்ளையடிக்க வந்தாங்க. இங்கே வளம் ரொம்ப அதிகம். அதனால தான் 1700 வருஷம் நம்ம உலகத்துக்கே நம்பர் 1 எக்கானமியாக இருந்திருக்கோம். ஒன்று இந்தியா நம்பர் 1 எக்கானமியாக இருக்கும், இல்லை சைனா நம்பர் 1 எக்கானமியாக இருக்கும். இவ்வளோ தான் 1800 வருஷத்துக்கு. இந்த 800 வருடத்தில் ஏற்பட்ட பாதிப்புனால தான் நம்மளுடைய கலாச்சாரம், பொருளாதார வலிமை அழிந்தது, நம்மளுடைய வீரத்துடைய அளவு குன்றியது. தென் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே இந்திய வீரத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஏன்னா முகலாயர்கள் வந்தது ஆப்கானிஸ்தான் ரூட்டில், அங்கேருந்து தான் வந்தாங்க. இதனால் ஆரம்ப கட்டத்திலேருந்தே உங்களுக்கு போராட்டங்களை நம்ம ஆட்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சகுனி யார்? மகாபாரத்தில் வர சகுனி ஆப்கானிஸ்தான் அரசன். அவர் யாரை கும்பிட்டார் அன்னைக்கு? இந்து, ஆப்கானிஸ்தான். அதுபோல் ராஜஸ்தான்லலாம் ஏன் இந்த பக்கம் பாதிப்பு தெரியலன்னா, அந்த 800 வருஷமும் போராடி இந்தியாவை காப்பாற்றிருக்காங்க. மேலே பாதிப்பு நடந்து கீழ் நோக்கி அது பெருசாக போகாமல் பாதுகாத்திருக்காங்க. ராஜஸ்தான் ராஜ்புட்ஸ் எல்லாம் சாதாரணமான பாதுகாப்பை செஞ்சிடல. நீங்கள்லாம் நெக்ரோஃபீலியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. மன நோயில் அது ஒரு விதமான நோய். சமீபத்தில் கூட ஹமாஸ் வந்து அக்டோபர் 7 இஸ்ரேலில் செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, போக வேண்டியது, கொலை செய்ய வேண்டியது, கொலை செஞ்சப்புறம் ரேப் பண்ண வேண்டியது. எதை? டெட் பாடியை அனுபவிக்கிறதுக்கு பேர் இந்த வியாதி. அது நிறையா பேர்கிட்ட அங்கேருந்து வந்தவங்களில் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை கண்டதுனால ராஜபுத்திர பார்த்தா அவங்க கோட்டையை எல்லாம் பயங்கரமாக அவங்க எல்லோரும் ஆண்கள் எல்லாம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு தாய், மகள், மனைவி, இது போன்ற எல்லாரும், நான் சொல்கிறதெல்லாம் பொம்பளைங்க மட்டும், 10,000 பேர் 12,000 பேர்னு அவங்களுடைய குடும்ப அப்பா முன்னாடி, கணவன் முன்னாடி, குழந்தைங்கள் முன்னாடி, ஆம்பளை குழந்தைங்கள் முன்னாடி 10,000 பேர் ஒன்றா தீ குளிப்பாங்க. இது சாப்பிட்டு இறந்து போனாங்க. முதல்ல சைனைடுன்னெல்லாம் சொல்கிறோம், சாப்பிட்டுலாம் இறந்து போனாங்க. அப்புறம் பார்த்தா அந்த இறந்து போன பாடியோட இவன் உடலுறவு வச்சுக்கிறான். அதை கூட செய்யறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத புரிஞ்சுட்டு அத்தனை பேரும் எலும்பு ஆஷ் ஆகி அவங்க எவ்வளோ பெரிய வேதனை, எந்த அளவுக்கு வைராகியம் இந்த நாட்டின் மேலேயும் நம்ம கலாச்சாரத்து மேலேயும் அவங்களுக்கு பற்று இருந்திருந்தால்
இந்த மாதிரி இந்தியாவை பாதுகாத்திருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கிற இந்தியா இன்று மிக நல்ல 24 மணி நேரமும் இந்திய முன்னேற்றத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற, லீவ் எடுக்காமல் ஆண்டவனரால் உழைத்து கொண்டிருக்கின்ற, அந்நிய நாடுகளுக்கெல்லாம் வளமான நாடு, வளமில்லாத நாடு அப்படின்னு ஏற்றத்தாழ்வு பார்த்து போகாமல் இல்லாமல், சிறு குறு நாடாக இருந்தாலும் அவர்கள்கிட்ட போய் நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்களால் நமக்கு என்ன செய்ய முடியும். உலக வளர்ச்சியே இந்திய வளர்ச்சி என்ற ஒரு பிரதான கொள்கையை உருவாக்கி ஆண்டவன் அருளால் நமக்கு கிடைத்த இன்றைய பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் நம்ம நாட்டை பேக் டு க்ளோரியஸ் டேஸ், கோல்டன் டேஸ், நம்மளுடைய சரித்திரத்தில் நாம் யாரும் இந்தியாவிலேருந்து போய் வெளிநாட்டை துன்புறுத்தி மத மாற்றங்கள் செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வரலாறே கிடையாது. வெளிநாடுகளை போய் அங்கே நல்லாட்சி நடத்தியிருக்காங்களே ஒழிய அவங்களெல்லாம் மத மாற்றம் செஞ்சது கிடையாது. அந்த நாட்டில் ஒரு நம்மளுடைய அரசர்களுக்கு நம்மளுடைய வேதங்களும் தர்மங்களும் அதிகமாக தெரிஞ்சது. அதனால தான் ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர். அந்த காலத்தில் அது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க ராஜகுரு. இந்த ராஜகுருக்கள் எப்பொழுதுமே அரசனுக்கும் மேல் எப்போதும் நல்லது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. மனித வர்க்கத்திற்கு நல்லதே சொல்லி கொடுத்தாங்க. நாடு வளமாக இருக்கிறதுக்கு அரசன் எப்படி இருக்கணுங்கிறத தான் சொல்லி தருவாங்க. இப்படி தான் ஒரு இந்தியா இருந்திருக்கு, இப்படி தான் உலகம் இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு உலகம் மீண்டும் மீண்டும் விரைவில் வரப்போகிறது. அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே வேண்டாம். நம்பிக்கை இல்லாதவங்களும் கூட உங்களோட மனோபாவத்தை மாற்றிக்கோங்க. ஏதோ ஏகப்பட்டதாக மோடி அவர்களையும் ஆட்சியையும் இவர் பேசச்ச போட்டுறாரு அப்படின்னு சொல்லி, நாங்கள் எந்த கட்சியும் சாராதவன், நல்லா சொல்கிறேன். அதனால் எல்லா கட்சியும் இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கு. எல்லா கட்சியும் எது நல்லது செஞ்சோ அதெல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் 11 வருடமும் நாட்டு வளமே மிக முக்கியம் என்ற ஒரே ஃபோக்கஸோட ஒரு மத்திய அரசு செயல்பட்டுச்சினால் அது மோடி அரசு மட்டுமே. இது வரைக்கும் உலகம் காணாதது 8%, 10%ன்னு ஜிஎஸ்டியை எந்த நாடும் தைரியம் கூட வராது குறைக்க, தைரியம் கூட வராது அதை செய்ய. அந்த மாதிரியான ஒரு புரட்சியை மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு அரசால் தான் செய்ய முடியும். இது ஒரு தன்னம்பிக்கை உள்ள அரசு. இருக்கிறவங்க எல்லா மந்திரிகளுக்கும் தனித்தனியாக நல்ல பவர் இருக்குது. அவன் போட்டி போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அமைச்சகமும் ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க போட்டி போடுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் நிதின் கட்கரி ரோடு போட முடியாதுன்னு சொன்ன சைனா வரைக்கும் ரோடு போட்டிருக்காரு. இன்றைக்கி சைனா வரைக்கும் ரோடு போட்டதுனால தான் பயப்படுறான். ஏன்னால் சர்வசாதாரணமாக நம்மளுடைய டேங்கெல்லாம் அங்கே போயிடும். மிக 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 பிரம்மாண்டமான உலகத்திலேயே பெரிய விமானம் இறங்குற அளவுக்கு ரன்வே போட்டிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு கூட அவங்களோட பிரதமர் கொண்டாடினாரு. சார், யூபியில் போட்ட ஒரு ஹைவேல ஃபஸ்ட்டு ஃபைட்டர் பிளேன் மோடி இறங்கினார். இதோடைய மகத்துவமும் மகிமையும் சராசரி மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் உலக வல்லரசுகள் நாலேஜ் உள்ள அத்தனை பேருக்கும் இது தெரியும். தமிழ்நாட்டில் விரைவில் ஊடகங்கள், குறிப்பாக டிவி ஊடகங்கள், எல்லா உண்மைகளையும் எப்போதும் வெளிச்சொல்ல வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு பல மடங்கு சுபிட்சமடையும். அதுவரை என்னை போன்ற ஆயிரக்கணக்கான சாமானியர் டிவி போன்ற நாடு முன்னேற்றத்திற்கோசரம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் யூடியூப் சேனல்களை அவசியம் பாருங்கள். வெறும் டிவியில் மட்டும் உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கணத்துக்குள்ளே இருக்கிற தவளை போன்ற வாழ்வு
அமைந்து போய்விடும். முன்னேற்றங்கள் தெரிந்தால்தான் நீங்கள் முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறினா தான் இந்த நாட்டுக்கு உண்மையான முன்னேற்றம் என்று சொல்லி, அருமையான இந்த நாளில் ஒரு சிறந்த வாய்ப்பு தீபாவளிக்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. சாமி அண்ணன் டிவிக்கும் நேயர்களுக்கும் அருமையான அதை அழகாக நடத்தி கொண்டு இருக்கும் நாட்டுப்பற்றுடைய சாமானியர் டிவி நாகராஜ் அவர்களுக்கும், எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கும், எனக்கு நிறைய நல்ல அறிவுகளை போதித்த எஃப்எம்சிஜி டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் படித்தவர்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.